அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்னுடைய உறவினர் ஒருத்தவங்களுடைய வீட்டிலேருந்து இரவு ஒரு 8 மணிக்கு எனக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு. அந்த அழைப்பில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்களோட வீட்டில் கோழி வளர்க்குறாங்க. அந்த கோழி கூடு பக்கத்தில் ஒரு நல்ல பாம்பு இருக்கிறதாவும், அதை அடித்து கொல்லணும் அப்படி சொல்லி எனக்கு தகவல் தராங்க. நான் அப்போ அவங்கக்கிட்ட சொல்கிறேன், எனக்கு அவங்க ஃபோன் பண்ண உடனே நான் அவங்கக்கிட்ட சொல்லியாச்சு, இந்த பாம்பை நான் கண்டிப்பாக அதை அடிக்க மாட்டேன், ஆனால் நான் இப்போ உடனே அங்கே வாரேன் அப்படி சொல்லி என்னோடய வேலைகளை ஒதுக்கி வச்சுட்டு நான் அங்கே போகிறேன். அங்கே போன உடனே அவங்க சொன்ன அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த பாம்பு அப்படியே இருக்குது. நல்லா அந்த கை வண்ணத்துக்கு இருக்கும் அந்த பாம்பு, அதாவது நல்ல பாம்பு, படம் எடுத்த பாம்பு. அந்த பொதுவாக நம்ம சொல்லுவாங்கள்ல, நல்ல பாம்புன்னா சுசுன்னு சவுண்டு போடும், அந்த மாதிரி அந்த சவுண்டு போட்டிருக்கு. அந்த சத்தத்தை வச்சு தான் அவங்க பாம்பு இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லாமல் அந்த பாம்பு அந்த ஒரு கல்லுக்கு இடையில அப்படியே இருக்குது. இப்போ உடனே நான் சொல்கிறேன், நீங்கள் தீயணைப்பு படைக்கு 101க்கு அழைச்சி சொல்லுங்கள் அப்படின்னு. ஒன்று அவங்கக்கிட்ட சொல்லியாச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். ஏன் அப்படின்னா, ஒரு கடந்த கூடை வந்து கலைக்கிறதுக்காக நாங்கள் போயிட்டுருக்குறோம், சிறிது நேரம் கழித்து தான் வருவோம் அப்படின்னா. 1 மணி நேரமாக அவங்க வரல. அப்புறம் அவங்க என்ன பண்ணோன்னா, என்னோடய நண்பர் ஒருத்தருக்கு ஒரு அறிவுறுத்தல் பேரில் வனத்துறைக்கு தகவல் சொன்னோம். வனத்துறைக்கு தகவல் சொல்லி ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள வனத்துறை வந்து அந்த பாம்பை பிடிச்சி கொண்டு போயிட்டாங்க. புகைப்படம் எதுவும் எடுக்கக்கூடாது அப்படின்னும், இதை செய்தியில் எதுவும் நாங்கள் போட மாட்டோம் அப்படின்னும் அவங்க சொல்லி அந்த பாம்பை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. சுமார் ஒரு 5 கிலோ எடை இருக்கும் அந்த நல்ல பாம்பு. அந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த வீட்டில் உள்ள முதியவர் ஒருத்தர் என்கிட்ட ஒரு நீள கம்பு எடுத்து வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே தூக்கி வெளியே போட்டு, அந்த பாம்பு அடி, நீ அடி, வேறு ஆள் பார்க்கணுமா, நீ அடிக்கிறியா, இல்லை நான் அடிக்கட்டா அப்படின்னு. நான் அப்போ சொன்னேன், நான் வந்து கண்டிப்பாக அந்த பாம்பை நான் அடிக்க மாட்டேன். அடுத்தது, உங்களையும் நான் இதை அடிக்க சொல்லலை, நீங்கள் இந்த பாம்பை அடிக்காதுங்க, அதை பிடிக்கிறதுக்கான ஆட்கள் வந்துட்டுருக்குறாங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒருக்கா அந்த பாம்பு வந்து பாருங்கள் அப்படின்னு. ஐயையோ, நான் அதை பார்க்க மாட்டேன், என்னால் அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது கொஞ்சம் மது போதையில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாம்பை அடிக்கிறேன்னு சொல்கிறாரு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இந்த பாம்பை அடிக்கண்டாம், ஒருக்கா வந்து அதை பாருங்கள், பார்த்த பிறகு நீங்கள் அதை அடிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அதை பார்க்குறதுக்கு கூட அவருக்கு மனதைரியம் இல்லை. பார்க்காமலே அவர் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு பாம்பு அப்படின்னு சொல்லி ஒரு நீள கம்பத்துக்கு வெளியே போட்டுட்டார். இந்த மாதிரி தான் நிறைய பேர் நம்மளை சாடுன்னு சொல்லுவாங்க. நாம் சாடுன அப்புறம் நமக்கு ஒரு கயிறு கொடுத்து நம்மளை கரைக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சி எடுக்கிறதுக்கு கண்ணு கட்டுற தூரத்தில் ஆள் இல்லாமல் ஆயிரும். அதனால தான் ஏதோ திங்க் பிஃபோர் ஆக்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு வரி சொல்லுவாங்க. அதாவது எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பு ஒரு முறை சிந்திக்கணும் அப்படின்னு. நாம் சுயமாக